What's up people, this is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய புது ஹேண்டில் பார் பற்றி தான். இது வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளோட ஹேண்டில் பாரு. ஸ்டாக் ஹேண்டில் பார் தான் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, பைக்கை ரீசெண்டாக ஒரு யூடர்ன் எடுக்கும்போது பைக்கை கீழே போட்டதுனால அதில் ஒரு சின்ன ஒரு பெண்டு ஒன்று ஸ்டாக் ஹேண்டில் பாரில் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப ஒரு மைல்டான ஒரு பெண்டு தான், பட் ஸ்டில் அது எனக்கு உறுத்திட்டே இருந்தது. சரி ஓகே, ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பாரே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணேன். ஸ்டாக் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். பட் ஓகே, அது ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஹேண்டில் பார் இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய பைக்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 kilometers ஓட்டியிருக்கேன். இந்த பைக்கில் சேஞ்ச் பண்ணி ஒரு 1,500 kilometers ஆச்சு. ஒரு 20,000 kilometers என்னோடய பழைய பைக்கில் ஓட்டினதுனால இந்த ஹேண்டில் பார் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருந்தது. பட் இப்போ எதனால் நான் ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஹேண்டில் பார் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐ மீன் ஸ்டாக் ஹேண்டில் பாரே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஹேண்டில் பாரில் வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பாரில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் வந்து சூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் அதுக்கப்புறமா சரி ஓகே, எனிவே புது ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டூரிங் ஹேண்டில் பாரே போடலாம், எப்படி தான் இருக்குன்னு செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இப்போ வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 kilometers யூஸ் பண்ணியிருக்கேன். 1,500 kilometersல ஒரு 1,000 kilometers வந்து ஒரு பியூர் ஹைவே, ஒரு 400 or 300 kilometers வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஹில்ஸில் இந்த மாதிரிலாம் ஓட்டியிருப்பேன். சரி ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக 450 ஹேண்டில் பார் எப்படி இருக்குது ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளோடதுன்னு. சரி ஓகே, நான் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் கரெக்டாக டைம் அமையலை அண்ட் பயங்கர வெயில் வேறு, அதனாலே வீடியோ எடுக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லா சாப்டர்ஸும் நான் செக்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், டைம் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் இன்ஃபோ வேணுமோ நீங்கள் அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதோட ரைடிங் எக்கனாமிக்ஸு. ரைடிங் எக்கனாமிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு டாலான ஹேண்டில் பார், வைடான ஹேண்டில் பார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும். நல்ல ஒரு நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸே வந்து பயங்கர ஒரு அப்ரைட்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் உட்காந்துருக்கிறதே வந்து ஒரு யூஸ்வலாக புல்லட்டில் உட்காந்துருந்தா எப்படி உட்காந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அப்ரைட்டாக உட்காந்துருப்பீங்க. ஸ்டாக் ஹேண்டில் பாரில் வந்து கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சுலாம் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்கனாமிக்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. உட்காந்து ஓட்டுறதுக்கு ஸ்டாக் ஹேண்டில் பார் ஓகே தான் ஓரளவுக்கு. ஆஸ் சூன் அஸ் நீங்கள் சேட்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஹைட்டும் கம்மியாக இருக்கும் அண்ட் அதோட பொசிஷனும் சம்வாட் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது எந்திரிச்சுலாம் ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில். அந்த ஒரு ரீசனால் தான் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பாரில் ரைசர் போட்டிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் வாங்கினீங்கன்னா 2 inches ஹைட் உங்களுக்கு ஹைட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிடும், 2 inches வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரோட வித்தும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் இன்னும் கூட ஒரு அப்ரைட்டான ஒரு எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு அப்ரைட்டாக கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் வந்து 10 on 10 ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது எனக்கு. இந்த ஹேண்டில் பாரோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கும் சரி, ப்ராடக்டோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஹேண்டில் பார் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் கையில் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டி பற்றி தெரியும். நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ஹேண்டில் பார். அபவுட் ஒரு 2 kgsக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல வெயிட்டு. பட் நான் கையில் வாங்கின உடனே ஃபீல் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அதோட ஒரு வெயிட்டு தான். நல்லா ஸ்டெடியாக இருக்கும் அண்ட் பெயிண்ட் ஃபினிஷு, அதில் இருக்கிற ட்ரில்ஸு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்சிலரேட்டரோட இந்த இதெல்லாம் மாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பாரில் வந்து ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்கும். அந்த ஹோலில் தான் இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரில்லு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஸ்லைட்லி அந்த ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதை கொஞ்சம் ஒரு சின்ன மில்லிமீட்டர் 1 millimeter நான் பெருசு பண்ண வேண்டியதாக இருந்தது. அது பெருசு பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டீலை எடுத்துகிட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது கிரைண்ட் ஆகிடும். ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா பிளாஸ்டிக்கும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் அதை ட்ரில் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸ்லைட்லி. இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ரிட்டி சிம்பிள், நீங்களே கூட வீட்டில் பண்ணலாம். பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்தே பண்ணிடுங்க.
இன்ஸ்டாலேஷன் ஜஸ்ட்டு இந்த 4 போல்ட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பார் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கன்சோலுக்கு கீழே வந்து ஒரு குட்டி ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த கன்சோல் தனியாக வெளில வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் அப்படி தான். இந்த 2 பிளாஸ்டிக் கன்சோலுக்கு கீழே வந்து ஒரு குட்டி ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா புது ஹேண்டில் பாருக்கு மேலே வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இதுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் பாரில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த கேபிளோட லென்த்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே அதிகமாகாது, கம்மியாகாது. ஸோ தட் நீங்கள் ஈஸியராக நீங்களே வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கூட வீட்டில் பண்ணலாம். பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள், அவங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் தான், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டாக் ஹேண்டில் பார் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து ஆல்மோஸ்ட் இதுலேருந்து ஒரு 2 inches வந்து ஷார்ட்டராக இருக்கும். ஸோ நமக்கு இது வைடராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் டர்ன் பண்ணும்போதும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஹைவேல வந்து டூரிங் பண்ணும்போதும் வந்து கொஞ்சம் பொசிஷன் நல்லா அப்ரைட்டாக இருக்கிறதுனால ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர ஒரு ஈஸ் டு டிரைவ் மாதிரி, ஒரு பெரிய பைக்கை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஹேண்டில் பார் பெருசாக இருக்கிறதுனால வந்து இன்னுமே ஆல்ரெடி ஹிமாலயன் 450 வந்து பெருசு. ஸோ இன்னுமே வந்து பைக் வந்து பெருசாகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டாண்ட்ஸில் வேணால் பெருசாக இருக்கலாம். பட் இந்த ஹேண்டில் பார் வந்து வைட் ஆக ஆக உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஒன்லி when you try அப்போ தான் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இப்போ அந்த ஃபீல் உங்களால் ஃபீல் பண்ண முடியுமான்றது தெரியாது. அது வந்து நீங்கள் ஸ்டாக் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணிவிட்டு இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். வைப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வைப்ரேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் 450 வந்து ஸ்டாக் ஹேண்டில் பாரில் ஒரு அபவ் ஒரு 80 அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டாக்லேயே ஃபீல் ஆகும். அதுவும் வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்லைட்லி ஒரு சின்ன பஸ் வந்து ஒரு ஹேண்டில் பாரில் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஹேண்டில் பார் நான் மாற்றாமல் இருந்ததுக்கான ரீசன் கூட இந்த ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன்ஸ் நிறைய பேர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்ன ஒரு ரீசனால தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார்லேருந்து கம்மியாக தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. இதோட டிசைனாலையா? ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 பைப் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு வைப்ரேஷன் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியல. 2 ஹேண்டில், மேலே ஒரு ஹேண்டில் கீழே ஒரு ஹேண்டில் இருக்குல்ல, டூரிங் ஹேண்டில் பார் ஒரு செட்டப்பில். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து கம்மியாக எதுவும் ஃபீல் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ அதனால் எனக்கு வைப்ரேஷன்ஸ் அந்த ஒரு ரீசனால் கம்மியாக இருக்கா என்னென்னு ஃபீல் ஆகலை. பட் நான் இப்போ ஒரு 1500 kilometers இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணி ஓட்டியிருக்கேன். இந்த 1500 kilometersல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 to 1000 kilometers வந்து பியூர் ஹைவே தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பியூர் ஹைவேயில் ஹை ஸ்பீட்ஸு 120, 130, 140 நான் ஸ்டாப்பாக க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஸ்டாக் ஹேண்டில் பாரை விட இதில் வந்து வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 400-500 kilometers வந்து ஹில்ஸ்லேயும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, ஹைவேல ஓட்டுறதுக்கும் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த ஹேண்டில் பார் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வைப்ரேஷன்ஸ்னால் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரீசன் இல்லை. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த ரீசனாலும் இருக்கலாம். பட் வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு மேஜர் கன்சர்னே இல்லை. வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார் விட ரொம்பவே நல்லா இருக்குது. வந்து சிட்டி யூசேஜில் தான் இந்த ஹேண்டில் பார் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நல்லா வைடாக இருக்கிறதுனால ரொம்பவும் நேரவான ஸ்பேசஸில் வந்து உங்களால் பூந்து போக முடியாது. ஆல்ரெடி 450 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சைஸில் வந்து ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த ஹேண்டில் பாரும் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப நெக் டு நெக் டிராஃபிக்கில் வந்து மேன்யூவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகலாம். ஸ்டாக் ஹேண்டில் பாரில் வந்து அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நீங்கள் மெஜாரிட்டி வந்து சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்டாக் ஹேண்டில் பார்லேயே ரைசர் போட்டிங்கன்னா அதோட கம்ஃபர்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபார் சிட்டி யூசேஜ். ஸோ சிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வுட் நாட் சஜஸ்ட் திஸ் சார்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார். அதுக்கு உங்களுக்கு ரைசர் தான் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஹைவே டூரிங் வந்து நல்லாவே ஸ்டாக் ஹேண்டில் பார்லேருந்து இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ரைசர் போட்டிருந்தேன் ஸ்டாக் ஹேண்டில் பாரில். ஸோ எனக்கு வந்து ஹைட்டாக பெரிய டிஃப்ரென்ஸாக தெரில. பட் நீங்கள் வெறும் ஸ்டாக் ஹேண்டில் பாரில் இருந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டுமே பயங்கரமாக ஃபீல் ஆகும். நல்லா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 inches ஹைட் உங்களுக்கு கூடுறதுனால பயங்கர அப்ரைட்டாக நீங்கள் பைக்கில் உட்காந்துருப்பீங்க. ரைட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக பார்க்கும்போது ப்ரோஸ் வந்து ஆப்வியஸ்லி கம்ஃபர்ட் தான். கம்ஃபர்ட் வந்து
ஒரு +5 மார்க்ஸ் கொடுப்பேன் ஸ்டாக் ஹேண்டில் பாரில் இருந்து. கம்ஃபர்ட்டு, ஆஃப் ரோடு அதிகமாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாட்லிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் இதோட ப்ரோஸு. இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஐ சைடு ஏர்லியர் சிட்டி யூசேஜ் தான் இதோட கானாக நான் ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது சிட்டி யூசேஜுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா. எல்லாமே ஒரு லேர்னிங் கர்வ் தான். இது போட்டால் சிட்டியில் கண்டிப்பாக யூஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி ஸ்டாக் ஹேண்டில் பார் அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு லேர்னிங் கர்வ் தான். நீங்கள் இதை வந்து ஒரு 1 மந்த்தோ ஆர் ஸோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் ஆஸ் எ ரிவ்யூ அப்படின்றதுனால இதோட என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ன்றதையும் நான் சொல்லி ஆகணும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி இல்லை நான் சிட்டிலையும் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து அக்கேஷ்னலாக டூரிங்கும் பண்ணுவேன், ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஒரு லேர்னிங் கர்வ் மட்டும் அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு 1 மந்த்தோ இல்லை அதுக்கு மேலேயோ அதை உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூஸ் டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எதுவும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஹேண்டில் பார் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5-6 ஆர் 5-6 அபவ் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறையா டூரிங் பண்ண போகிறீங்க, நிறையா ஆஃப் ரோடிங் பண்ண போகிறீங்க, அண்ட் உங்களுக்கு போஸ்டர்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது, வேறு ஏதாவது ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஹேண்டில் பார் கன்சிடர் பண்ணலாம். யார் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னா, ஒரு 5-6 கீழே இருக்கீங்க, 5-5 இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹைட் ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்டாக் ஹேண்டில் பாரே மோர் தென் எனஃபாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரைசர் வாங்கி போட்டுக்கோங்க. மோட்டோடார்க்கோட ஹேண்டில் பார் ரைசர் வந்து ஒரு 1800 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரைசர் வாங்கி போட்டிங்கனாலே வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இது மோஸ்ட்டாக 5-6 அபவ் இருக்கீங்க அண்ட் நிறையா டூரிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஹேண்டில் பார் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்காது. ஸோ அதுதான் என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2100 வருது. 2100 2200 வருதுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் எக்ஸாக்டாக என்னென்னு தெரில, நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அண்ட் ஷிப்பிங் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். நான் சென்னையில் இருந்ததுனால எனக்கு ஒரு 235 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து மொத்தமாக 2300 2400 எனக்கு ஆச்சு இந்த ஹேண்டில் பாரு. 2300க்கு இந்த ஹேண்டில் பார் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அவ்வளோதான் நான் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் see you guys in another video soon. Bye for now.